வணக்க நண்பர்களே. கல்யாணமான புதுமண தம்பதிகள் பெரும்பாலும் தனிமையில் இருக்க ஆசைப்படுவாங்க. தன்னுடைய கணவன் கூட மனைவி தனியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த வீட்டுக்கு புதுசாக வாக்கப்பட்டு வந்திருக்கோம், நம்மளை பற்றி தன் கணவன் தெரிஞ்சுக்கணும், கணவனை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கணும்னு சொல்லி அவங்க தனிமையில் இருக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தனிமையான இடம், வீடு கடல் போல இருந்தாலும் குருவி கூடு போல் இருந்தாலும் அவங்களுக்கு தனிமையான இடம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இப்படி கடல் போல் வீடு அமைஞ்சால் அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சங்கோஜப்படாமல் இருப்பாங்க. ஆனால் சின்னஞ்சிறு வீட்டில் அவங்க ஒரு ரூமில் இருந்தாலும் தான் உள்ளே பேசிக்கிற விஷயம், அன்பை பரிமாறிக்கிற விஷயம் வெளியே உள்ள ஆட்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. இருந்தாலும் இதுவே அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். நம்ம உள்ளே பேசுகிறது வெளியே தெரியாதா, வெளியே கேட்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே சங்கடப்படுவாங்க. இப்படிப்பட்ட சங்கடமான சூழ்நிலை நிறைய வீடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா பொருளாதார பிரச்சனை தான். அதாவது வீடு ரொம்ப பெருசா இருக்காது, சின்ன வீடா இருக்கும். அந்த வீட்டில் ஒரே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள புதுசா கல்யாணமான கணவன் மனை மட்டும் உள்ள போறது அவங்களுக்கே ஒரு மாதிரி கூச்ச சுபாவம் இருக்கும். இதனால நிறைய புதுமண தம்பதிகள் கொஞ்சம் சங்கடத்தை எதிர்கொள்கிற சூழ்நிலை வரும். அப்படித்தான் கந்தன் என்ற ஒரு கூலி தொழிலாளி ஒரு மனைவியை புதுசாக கட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தால் அந்த மாமியார் மருமகள்கிட்ட நீ இனிமேல் கொலுசு போடாத, வளையல் போடாதன்னு சொல்லி ஒரு வினோதமான கண்டிஷனாக போடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த மருமகளுக்கு பயங்கர கடுப்பாகுது. இதில் குடும்பத்துக்குள்ள குழப்பமான சூழ்நிலை வர மாதிரி இருக்கு. இந்த குடும்பத்தில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. சரி வாங்க, அந்த புதுமண தம்பதிகள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கந்தன் தினக்கூலி வேலை பார்ப்பவன். அவனுடைய சித்தி, தங்கைகள் இருவர் என வேறொரு ஊரிலிருந்து இந்த ஊருக்கு பிழைப்புக்காக வந்திருக்காங்க. தந்தையின் இரண்டாவது மனைவி தான் இந்த சித்தி. கந்தனின் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அதனால அவருடைய அப்பா இன்னொரு மனைவியை கட்டிக்கிறாங்க. கந்தனுடைய சித்தி பேரு வேணி. மிகவும் பிரியமாகத்தான் கந்தன் கூட இருப்பாங்க. கந்தனும் சித்தி தங்கைகள் மீது உயிருக்கு உயிரா இருப்பான். கந்தனோட தங்கச்சி 2 பேருமே வேலைக்கு போறாங்க. இந்த சமயத்துல கந்தனுக்கு பெண் கொடுப்பதற்காக உறவினர் ஒருவர் சொல்ல சித்தி வேணி சம்மதம் தெரிவிக்கிறாங்க. கந்தனும் இப்ப திருமணம் வேண்டாம் சித்தி, தங்கைகளுக்கு திருமணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கந்தனோட சித்தி சொல்றாங்க, இல்ல கந்தா, உனக்கு திருமண வயசு வந்துருச்சு, நீ தங்கைக்கு திருமணம் செஞ்சு அப்புறம் செஞ்சுனா ரொம்ப லேட் ஆயிடும், அதனால நீ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சித்தியின் பேச்சை தட்டி பழக்கம் இல்லாத கந்தன் சித்தி சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாப்புல. அடுத்து கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியுதுங்க. கந்தனுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொல்லி அதுலயே அவங்க தங்க வச்சுட்டாங்க. கந்தனின் மனைவி ரேவதி மிகவும் அமைதியா இருப்பாங்க. வீட்டுல அனைவருக்குமே ரேவதி ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. கந்தனோட தங்கச்சி கோமதி, கவிதா 2 பேருமே அவளுடைய ரேவதியோட வயசுங்கிறதால ரேவதி, கோமதி, கவிதா 3 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிடுறாங்க. ரேவதி மாமியாருடன் பிரியமா தான் இருக்காங்க. கால்களில் அதிக சலங்கைகள் கொண்ட கொலுசு அணிவது தான் ரேவதிக்கு மிகவும் பிடிக்கும். நீண்ட நாள் ஆசையும் கூட. அவள் அம்மாவிடம் கேட்டு தான் சேமிப்பு சேர்த்து வச்ச காசை கொண்டு நிறைய முத்துக்கள் வைத்த கொலுசு வாங்கியிருந்தா. திருமணமான புதுசுல கொலுசு அழகாக உள்ளதுன்னு சொல்லி அவ காலில் எப்பவுமே போட்டுக்கிட்டு வீடு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. கந்தன் கிட்ட கந்தனோட மனைவி, ஏங்க கொலுசு எப்படிங்க இருக்கு, எனக்கு இந்த மாதிரி டைப் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு கொலுசு சாதாரணமா போட்டா பிடிக்காது, நிறைய சலங்கை வச்சு போட்டாதான் எனக்கு பிடிக்கும் சொல்லவும், உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு ரேவதி, நீ இதையே போட்டுக்குன்னு சொல்லி கந்தனும் சொல்றான். ஆனால் அந்த கொலுசினால் வீட்டில் சங்கடங்களே உண்டானது. ஒண்டி குடித்தன வீட்டில் பக்கத்தில் உள்ள அறையில் படுத்திருந்த பொழுதும் கொலுசொலி வலையோசை சங்கடப்படுத்தியது. ஏனென்றால் இவர்கள் அப்பொழுதுதான் கல்யாணமான புது தம்பதிகள். 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கொலுசொலி வலையோசை கேட்கவும் வயது வந்த பெண்கள் வேறு அந்த வீட்டில் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கந்தனோட சித்தி வேணிக்கு ரொம்பவும் சங்கடமா போயிடுச்சு. ஏன்னா இவங்க வீட்டுல தனியா இருக்கும் பொழுது அந்த கொலுசொலி வலையோசை கேட்கும் பொழுது கந்தனோட தங்கச்சி கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்குது. அதனால வேணி இதை எப்படியாவது கந்தன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், கந்தன்கிட்ட சொன்னா தப்பா எடுத்துவான்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகள்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே கந்தனோட சித்தி என்ன சொல்றாங்கன்னா, மருமகள் ரேவதி கிட்ட, ரேவதி சலங்கை இல்லாத கொலுசு போட்டுக்குமா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி காரணத்தை சரியா சொல்ல முடியாம அவங்க புரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட நாசுக்கோ எடுத்து சொல்றாங்க. ஆனா ரேவதிக்கு அது புரியல. ஆனா கந்தனோட சித்தியோ காரணங்கள் ஏதும் சொல்லாம கொலுசை மாற்றிக்கொள் என்றவுடன் வருத்தமுடன் கந்தனிடம் கூற, அவன் சொந்த அத்தையாக இருந்தா கொலுசு போட தடை சொல்லிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றா அந்த மருமகள் ரேவதி. உடனே கந்தன் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான், ரேவதி அப்படி சொல்லாத, என் சித்தி ஏதாவது காரணமா இருந்தா மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க, ஆனா என்கிட்ட எதுவும் சொல்லலையே, சரி வருத்தப்படாத, உன் மீது என் சித்தி எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியுமில்ல, உன்னுடைய சொந்த மாமியாரா இருந்தா கூட அப்படி பாத்துக்க மாட்டாங்க, உனக்கு தெரியுமில்ல, அவங்க மேல வருத்தப்படாத, நான் என்னன்னு கேட்கறேன்னு சொல்லி சொல்றான். தன்னுடைய மனைவிய ஏன் கொலுசு போட வேணாம்னு சொன்னீங்க சொல்லி கேட்கறதுக்காக சித்தியை பார்க்க போறான் கந்தன்.
வா கந்தா, இரு காஃபி எடுத்துட்டு வரேன், ரேவதி எழுந்துட்டாளா என்றபடி காஃபி கலக்க போனாங்க சித்தி. பக்கத்து அறையில ரேவதி நடக்கும் பொழுது அந்த கொலுசுலி கேட்கறத அந்த கந்தன் கேட்கறான். இப்பதான் கந்தனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது தன்னுடைய மனைவி அதிக முத்துக்கள் வச்ச கொலுசை போடுறதால அதனால ஏற்படுற அந்த கொலுசொலி இதுவரையும் கேட்குது. இப்போ பகல் டைம்ல இப்படி கேட்கும் பொழுது நைட்ல எப்படி கேட்கும்? நம்ம புதுசா கல்யாணம் ஆயிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கும் பொழுது, சின்ன சிறுசம் தனியா இருக்கும் பொழுது ஏற்படுற அந்த கொலுசொலி பக்கத்து ரூம்ல படுத்திருக்கிற இன்னும் கல்யாணம் ஆகாத நம்ம தங்கச்சிக்கும் நம்ம அம்மாவுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தாதா? அதனாலதான் நம்ம சித்தி அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி அப்பதான் கந்தனுக்கு புரிய வருது. உடனே கந்தன் தன்னுடைய சித்தி கொண்டு வந்த காஃபியை குடிச்சிட்டு தன்னுடைய மனைவி இருக்கிற ரூமுக்குள்ள போறான். அங்க போயிட்டு மனைவியை கூப்பிடுறான். ரேவதி, பக்கத்து ரூம்ல என் தங்கச்சிங்க இருக்காங்களே, அவங்க பேசுறது ஒன்று கேட்குதா அப்படின்னு சொல்லவும், நல்லா கேட்குதுங்க அப்படின்னு சொல்றா. என்னுடைய சித்தி ஒன்ன கொலுசு போட வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா? வேற கொலுசு போட்டுக்கிட்டு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா என்ன அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. உடனே கந்தன் அதுக்கான காரணத்தை சொல்றான். இது போல நம்ம சின்ன சிறுசுங்க புதுசா கல்யாணம் ஆயிட்டு ஒரு ரூம்ல இருக்கோம். நம்ம வீடு சின்ன வீடு. பக்கத்து ரூம்ல இருக்கும் பொழுது, நம்ம நைட்ல தனியா இருக்கும் பொழுது அந்த வளையல் ஓசை, அந்த கொலுசு ஒலிலாம் அதிகமா கேட்கும். அதனால பக்கத்து ரூம்ல இருக்கிற என் தங்கச்சிக்கும் எங்க அம்மாவுக்கும் சங்கடத்தை உண்டு பண்ணுது. அதனாலதான் என்னுடைய சித்தி வந்து உங்ககிட்ட நாசுக்கா சொல்லிருக்காங்க, நீ புரிஞ்சிக்கல, அதை என்கிட்ட வந்து கம்ப்ளைண்டா சொல்லிருக்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மாமியாரை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்லி அந்த மருமகள் மனசளவுல ரொம்ப நொந்து போயிடுறாங்க. ரேவதி தன்னுடைய மாமியாரை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறா. அத்தை என்கிட்ட முன்னாடியே இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் கொலுசை கழட்டி வச்சிருப்பேனே, அப்படி என்ன எனக்கு கொலுசு மேல உள்ள மோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலுசை மாத்த தயாராயிட்டா அந்த ரேவதி. இந்த பதிவிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாங்க. சிறிய வீடுகளில் இது போன்ற நிறைய தர்ம சங்கடம் நடக்கும். கண்டிப்பா எல்லா வீட்லயுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். சின்ன வீடா இருக்கும், அதுல புதுசா கல்யாணம் ஆனவங்க தனிமையில் இருக்கும்போது அங்க உண்டான அந்த வலையோசை, அந்த கொலுசொலிலாம் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷனை தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்சதா ஒரு நண்பர் அவர்கள் தன்னுடைய இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.